வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அன்னை லட்சுமிக்கு விருப்பமான பொருட்களாக இருப்பது ஆமை, பிரமிட், குபேரரின் சிலை, தேங்காய், ஸ்ரீயந்திரம் ஆகிய இந்த பொருட்கள் ஏதாவது ஒரு 3 பொருட்களை உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை அன்னை லட்சுமி கொண்டு வந்து சேர்த்து உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் என்பதற்கு உண்டான விளக்கத்தை பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் விருப்பம் செய்து மற்றவருக்கும் பகிர்வது நல்லதாக இருக்கும். பொதுவாக நமது நாட்டின் வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு விஞ்ஞானமாக ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது. அதில் வாழ்க்கையை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்குண்டான மாற்றுவதற்கான விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே வாஸ்துவில் வழிபாடு பற்றிய சில விதிகள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அவை பின்பற்றப்பட்டால் மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெற்று நலமாக வாழலாம் என்பது ஒரு நம்பிக்கை. வாஸ்துவை பின்பற்றி அதன்படி செயல்படும் வீட்டில் உள்ள மக்கள் மகிழ்ச்சியையும் செழுமையும் எப்பொழுதும் பெற்று வாழ்கிறார்கள் என்பது நம்பிக்கை. இத்தகைய வீட்டிற்கு இந்த வாழும் மக்களுக்கு லட்சுமியின் அருள் எப்போதும் துணை இருக்கும். மாறாக ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் சில அல்லது வேறு வகையான பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்களை அலைக்கழித்து கொண்டே இருக்கும். மேலும் அவர்களும் பொருளாதார நிதி நெருக்கடியால் பாதிக்கப்படுகின்றனர். லட்சுமியின் ஆசீர்வாதம் உங்களுடன் இல்லாத காரணத்தால் உங்கள் வீட்டின் வருமான ஆதாரமும் தடைபடும் சூழல் இருக்கிறது. அது மட்டுமின்றி இது போன்ற சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினரின் ஆரோக்கியமும் மோசமடைகிறது. அதனால்தான் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள விதியை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பதிவில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி லட்சுமிக்கு பிடித்த சில பொருட்களை வீட்டில் வைத்திருந்தால் லட்சுமியின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழங்குவார். இதில் குறிப்பிட்டுள்ள பொருட்களில் குறைந்தது 3 பொருட்களாவது ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் வைத்திருப்பது அவசியமாகும். மற்றும் இதனால் பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். எனவே லட்சுமி தேவியை கவர்ந்த விஷயங்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். முதலில் ஆமை. சமுத்திர ராஜனின் மைந்தனான போது லட்சுமியின் கணவனான விஷ்ணு ஆமையாக அவதாரம் எடுத்தார். அதனால்தான் லட்சுமிக்கு ஆமைகள் பிடிக்கும். செம்பு அல்லது வெள்ளி ஆமை வைத்திருப்பது தங்களின் நிதி குறைபாடுகளிலிருந்து விடுபட உதவும். நீங்கள் சில நிதி சிக்கல்களை அவதிப்பட்டாலோ அல்லது உங்கள் வேலை முடிவடைவதற்கு சில படிகள் தள்ளி போனாலோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு ஆமையை வைத்திருக்க வேண்டும். இதனால் வீட்டில் நல்ல பிரச்சனைகள் உருவாகி தாங்கள் லட்சுமியின் பாக்கியம் பெறுவீர்கள். வீட்டில் உள்ள தீமை பிரச்சனைகள் யாவும் நீங்கும். பிரமிட். வீட்டில் இருந்த தீய கண் திருஷ்டி அல்லது எதிர்மறை ஆற்றலை அகற்ற பிரமிட் பயன்படுத்தப்படுவது நல்லதாக இருக்கும். இது ஒரு படிகாரத்தை அல்லது கிறிஸ்டல் பிரமிடாக இருக்கலாம், படிகார பிரமிடமாக இருக்கலாம். வேறு எந்த உலோக பிரமிடையும் வைத்திருப்பது நிதி சிக்கல்களிலிருந்து விடுபடவும் பணத்தை வீட்டிற்கு கொண்டு வரவும் உதவும். குடும்ப உறுப்பினர்களின் வேலைகள் நிறைவேற தொடங்குகின்றன. மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சாதனைகள் உணர்வை உணர்கிறார்கள். இதனால் வீட்டிலிருந்து வறுமையும் துன்பமும் நீங்கும். ஆகவே படிகார கிறிஸ்டல் அல்லது கிறிஸ்டல் சுத்தமானதாக வைத்திருப்பது நன்மையாக இருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் பித்தளை, வெள்ளி, தங்கம் இது போன்றவற்றில் பிரமிடு வைப்பது நலமாக இருக்கும். அடுத்து குபேரன் சிலை. சாஸ்திரத்தில் குபேரன் பணத்தின் அதிபதியாக இருக்கிறார். குபேரனின் அருளை பெறுபவர்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை சந்திக்க மாட்டார்கள் என்பது நம்பிக்கை. லட்சுமி தேவி குபேரனின் மூலம்தான் பணத்தை மக்களுக்கு வழங்குகிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது வேறு சார்ந்து நிலைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட உங்கள் வீட்டில் குபேரனின் சிலையை கண்டிப்பாக வைக்க வேண்டும். குபேரனின் சிலை இருக்கும் வீடுகளுக்கு எந்தவிதமான பணப்பற்றாக்குறையும் பொருளாதார தடைகளும் ஏற்படாது.
மேலும் குபேரனின் சிலையை வைத்திருப்பது அன்னை லட்சுமியை ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அவர் அங்கு வந்து வாசம் செய்வார். மேலும் அவளுடன் பரமாத்மா வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்பலாம். அடுத்து தேங்காய். வாஸ்துப்படி வீட்டில் தேங்காய் வைத்திருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது லட்சுமியின் சின்னமாக இருக்கிறது. இதில் கும்பத்துடன் கூடிய தேங்காய் என்பது நல்லதொரு சந்தான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இதை வீட்டில் வைத்திருப்பதால் லட்சுமி உங்கள் வீட்டில் எப்போதும் வாசம் செய்வார். குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது அமைதியான வாழ்க்கை மகிழ்ந்து வாழ்வதற்குரிய சூழல் இருக்கிறது. தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கும்பத்துடன் கூடிய தேங்காய் வைத்திருப்பது நல்லதாக இருக்கும் மற்றும் உங்கள் வருமானத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் நிதி நிலைவை வளப்படுத்துகிறது. தேங்காய் இருப்பது எல்லா ராசி மக்களுக்கும் லட்சுமியின் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவள் காப்பாற்றுகிறாள் என்று அர்த்தமாகிறது. அதுவும் நீருள்ள தேங்காயை இருக்க வேண்டும். அதை ஆட்டி பார்த்தால் தெரியும். நீருள்ள தேங்காயும் கும்பத்துடன் வைப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து ஸ்ரீ யந்திரம் என்பது மகாலட்சுமியின் அவதார சூத்திரமான ஒரு எந்திரம் மற்றும் இந்த எந்திரத்தை வழிபடுவது அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு வழியாக இருக்கும். மேலும் மக்களின் வறுமை மற்றும் நிதி நெருக்கடி இருந்து வெளிவருவதற்கும் தேவையற்ற தோஷங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கும் இந்த எந்திரம் ஒரு பிரதான காரணமாக இருக்கும். ஸ்ரீ யந்திரம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் புகழையும் மக்களுக்கு தருகிறது. இது யார் வீட்டில் இருக்கிறதோ அவர்கள் சுகமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இதனால் அன்னை லட்சுமியுடன் தொடர்புடையது இந்த ஸ்ரீ யந்திரம் என்பது. எனவே இதை வீட்டில் வைத்திருப்பது செல்வத்தையும் செழிப்பையும் இந்த குடும்பத்துக்கு தருகிறது என்பதை நம்ப வேண்டும். லட்சுமி தேவியை பிரியப்படுத்தவும் அன்னையினுடைய ஆசிகளை பெறவும் உங்கள் வீட்டில் ஸ்ரீ யந்திரத்தை நிறுவலாம். இதை வீட்டின் வடகிழக்கு மூலையில் நிறுவப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள். தினம் ஸ்ரீ யந்திரம் வைத்தவர்கள் தினம் ஒரு வாழைப்பழமாவது நிவேதனம் செய்து தூபதீபம் காட்ட வேண்டும். அதை மறக்க வேண்டாம். ஆகவே லட்சுமி தேவியை குறிக்கும் விஷயங்களாக இருப்பது தாமரை மலர் மற்றும் விளக்குகளில் தாமரை தண்டுத்திரி ஏற்றி விளக்கேற்றுவது லட்சுமியை வீட்டில் வாசம் செய்ய வைக்கும் என்பதை மறக்க வேண்டாம். முடிந்தவரை தினமும் லட்சுமியின் காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பதும் உங்களுக்கு பெருத்த நன்மையை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. மஞ்சள், சிவப்பு மற்றும் தங்கம் ஆகியவை லட்சுமியின் விருப்பமான நிறங்களாக இருக்கின்றன. இவற்றை எக்காரணம் கொண்டும் கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதை சேமிப்பிக்க பாருங்கள். அது இருக்கும் பாத்திரத்தை காலியாக வைக்காதீர்கள். மற்றும் அதனுடன் உப்பு பாத்திரம், இந்த 4 பொருட்களும் வீட்டில் எப்பொழுதும் இல்லை என்ற சொல் இருக்கக்கூடாது. மஞ்சள், உப்பு, சிவப்பு மலர்கள் அல்லது சிவப்பு துணிகள் மற்றும் தங்கம் ஒரு குண்டுமணியாவது உங்கள் வீட்டில் இருப்பது உங்களுக்கு நலமாகும். இந்த 4 பொருட்களையும் வீட்டில் எப்பொழுதும் வைத்திருப்பது நன்மையாகும். அடுத்து நாம் உண்ணும் உணவுப் பொருளாகிய முக்கியமானது அரிசியையும் சேர்த்து வைத்திருங்கள். அரிசியும் மஞ்சள் நெய் கலந்த ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அந்த அரிசியை வீட்டில் வைத்திருப்பது, அதுவும் பணப்பெட்டியில் வைத்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். அந்த மஞ்சள் கலந்த அரிசி என்பது அக்ஷதை என்று சொல்வார்கள். அதை வீட்டில் வைத்திருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.